ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜிவி பிரகாஷ் மற்றும் சைந்தவியோட டிவோர்ஸை பற்றி தான் நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். அந்த மாதிரி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஜிவி மற்றும் சைந்தவியோட டிவோர்ஸுக்கு ஜிவியோட அம்மா காரணம் அப்படின்னு ஒரு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது. அது என்ன அப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜிவி பிரகாஷ் மற்றும் சைந்தவி 2 பேருமே 12 வருஷமாக ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. அதுக்கப்புறமேலு கிட்டத்தட்ட 13 இயர்ஸாக வெட்டிங் லைஃப்லையும் இருந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். எல்லாருமே ஆச்சரியப்படுற வகையில் திடீர்னு அவங்க டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணாங்க. அதே மாதிரி அவங்களுக்கும் 1 இயர்க்கு அப்புறம் டிவோர்ஸ் கிடச்சிருச்சு. இந்த டிவோர்ஸ்க்கு நிறைய காரணங்கள் சொல்லப்பட்டாலும் முக்கியமாக ஒரு காரணமாக எதை சொல்கிறாங்க அப்படின்னா, ஜிவியோட மாமியாரான சைந்தவியோட பேரண்ட்ஸ் கொடுத்த ப்ரெஷர் தான் ஜிவிக்கு டிவோர்ஸ் பண்ணுற அளவுக்கு போகிறதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிவியோட வட்டாரங்கள் சொல்லிட்டு வராங்க. என்ன அப்படின்னா, ஜிவியோட மதர் 2 பேர், ஜிவியோட மதர் அப்புறம் மதர் இன்லா 2 பேருமே அக்ரெசிவான பர்சன்ஸ் அப்படின்னு சொல்ல வராங்க. அது மட்டும் இல்லாமல் கல்யாணம் ஆகி கொஞ்ச நாளைக்கு அப்புறமேலு பெரியவங்களுக்குள்ளே அதிகமாக பேச்சுவார்த்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம். கொஞ்ச நாளைக்கு அப்புறமேலு ஜிவியோட மதரின்லா பிஜேபியை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ பிஜேபிக்காரங்க வந்தாலும் அவங்களுக்கு ஒரு சால்வை போடணும், அவங்கள வெல்கம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர் ஜிவிக்கு எப்பவுமே இருந்தது. ஜிவி ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான, அவனே ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஆள். அவனை மோஸ்ட்லி இந்த ஸ்ட்ரெஸ்ஸை விட்டு வெளியில் இருக்கணும்னு தான் நினைப்பான். அவன் மேலே அதிகமாக ப்ரெஷர் போட போட அவனுக்கே என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவன் மியூசிக் மற்றும் மூவிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுலேயுமே பேரலாக கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருந்ததுனால அவனால் இந்த ப்ரெஷரை ஈக்குவலைஸ் பண்ண முடியல. கெரியரையும் ஃபேமிலியும் அவனால் பேலன்ஸ் பண்ண முடியல. அது மட்டும் இல்லாமல் முன்ன மாதிரி அவன் சைந்தவி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, மகள் அன்வி கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. அவன் மியூசிக் உள்ள கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டானா அவனையே மறந்து அவன் ஒரு உலகத்துக்குள்ளே போயிடுவான். ஒரு இன்டர்வியூவில் ஜிவிஎஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் ஒரு 1/2 hour ஃபோக்கஸ் பண்ணேன்னா போதும், என்னால் ஒரு மியூசிக்கை கொண்டு வந்துட முடியும். அப்படி வந்தது தான் இன்றைக்கி நான் நிறைய பாட்டு ஹிட் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிவியே சொல்லியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, ஜிவியோட மதர் இன்லா மற்றும் மதர் எல்லாருமே மதர் மற்றும் எல்லோரும் ஒரே ஃபேமிலியில் இருக்கிற மாதிரி அவங்க வந்தால் அவங்கள இவங்க ஒழுங்காக ரெஸ்பெக்ட் பண்ணலை, வெல்கம் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன சண்டைகள் பெரிய விரிசலுக்கு காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிவியோட வட்டாரங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு சைந்தவியோட தரப்பு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எதிர்பார்ப்புகள் சைந்தவியை நோக்கி இருக்குது. இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கமெண்ட்ஸை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. சைந்தவி மற்றும் ஜிவியோட பிரிவுக்கு என்ன காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்தையும் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க. மறக்காமல் சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.